வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலின் தோக்குவது உறுதி. ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தியதனால் உதயநிதி ஸ்டாலினை மக்கள் விரும்பவில்லை. ஸ்டாலின் இருக்கிற ஓட்டு அது குறைந்து கொண்டே இருக்கிறது. அவர் மிகப்பெரிய தப்பு செய்துவிட்டார். கருணாநிதி என்ன செய்தார்? தான் உயிர் உள்ளவரை ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பதவியை திருப்பி கொடுக்கவில்லை. ஸ்டாலின் எல்லா சீனியர்களும் இருக்க தன் மகனுக்கு கப்பம் கட்டியதனால் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் அலை எதிர்வினையாகப்படுகிறது. திரு எடப்பாடியார் அவர்கள்தான் முதலமைச்சராக வர உள்ளார். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் விரும்பவில்லை. ஆனால் எங்கே சென்றாலும் உதயநிதி ஸ்டாலினை விளம்பரப்படுத்துவதற்காக ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். இதுவே அவருக்கு 10 to 15% ஓட்டு குறைவாக உள்ளது. அதனால் எந்த நிலைமையிலையும் டிஎம்கே ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது. திரு எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வரப்போகிறார். இதில் எந்தவித மாற்று கருத்து கிடையாது. ஆகவே எடப்பாடியார் கழகம் வலுப்படுத்த அதிமுக தொண்டர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். கட்சி படிப்பாகின்றி பாட்டாளி கட்சியோ தேமுகவோ மற்ற கட்சிகளை சேர்ந்து இருந்தாலும் எந்தவித பிரச்சனையின்றி தமிழ்நாடு முழுவதும் ஓடி ஓடி உடைக்க வேண்டும். ஓடி ஓடி உடைக்க வேண்டும், ஊருகெல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற எம்ஜிஆர் பாடலுக்கு இணங்க நம்முடைய நிர்வாகத்தை நிறுத்த வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே டைம் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் இருக்குது, அந்த பெல் பட்டன் அமுத்தி நோட்டிஃபிகேஷனு நான் எது போட்டாலும் உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.